வாழ்வின் வெற்றிக்கு எவ்வுயிர்க்கும் இரக்கம் காட்டி ஏற்றம் பெறுவது மனித பிறவிக்கு பெருமையாகும் என்ற 2ஆம் கட்டுரை இரக்கம் பற்றி பார்க்கலாம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. மழை பெய்யவே இல்லை. ஏழை மக்கள் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப திண்டாடினாங்க. அதே நேரம் அங்கே இருந்த பணக்காரங்களும் அந்த ஏழைகளுக்கு யாருமே உதவ முன் வரவே இல்லை. ஒரு நாள் மக்கள் கூடியிருந்த இடத்துக்கு புத்தர் வராரு. அவர் வந்த உடனே பணக்காரங்க, ஏழைங்க எல்லாமே வராங்க. அவர் கேட்குறாரு, ஏன் இந்த ஏழை மக்களுக்கு யாருமே முன் வரவில்லை உதவுறதுக்கு அப்படின்னு. யாருமே பதில் சொல்லலை. மறுபடியும் கேட்கக்குள்ள ஒரே ஒரு குரல் வருது, நான் செய்கிறேன் அப்படின்னு. எல்லாரும் அங்கே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு சின்ன பெண் பிள்ளை அங்கே இருக்கிறா. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவளால் எப்படி முடியும் அப்படின்னு. உன்னால் எப்படிம்மா முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முடியும் எப்படின்னா, வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு தைரியமாக அந்த குழந்தை பேசுகிறத கேட்ட உடனே அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கிட்டாங்க. அந்த குழந்தையின் மனதில் ஏற்பட்ட இரக்க உணர்வு தான் என்ன பண்ணிச்சு, ஏழைகளின் பசியை போக்கணுங்கிற எண்ணம் வந்தது. முன்ன மனதில் இரக்கம் வேணும். அருள், பரிவு, கருணை எல்லாம் பேசப்படும். இரக்க குணம் தான் மனித பெருமைக்கு பெருமை சேர்க்கிறது. இரக்கம் மனிதனின் சேர்க்க வேண்டிய தெய்வ குணம். இரக்கம் இல்லாதது அவன் அகற்ற வேண்டிய அரக்க குணம். இரக்க குணமுடையவர்கள் இலகிய மனதுடையவர்கள் என்றும், இரக்கம் இல்லாதவர்கள் கல் மனதுடையவர்கள் என்றும் சொல்வார்கள். கூட்டம் நிறைந்த ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் கை குழந்தையோடு ஏறுறா. அவளுக்கு உட்காருவதற்கு சீட்டு இல்லை. ஆனால் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு யாரும் மனதில் இரக்கம் இல்லாததுனால யாரும் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெண் குழந்தையோடு தடுமாறக்குள்ள கூட என்னங்க, ஐயோ பாவம் சீட்டு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய யாருமே சீட்டு கொடுக்கறதுக்கு முன் வருவதில்லை. அங்கே மனசில் இரக்கம் இல்லை. அதுதான் காரணம். பொருட்செல்வம் எல்லோரிடம் சேர்ந்து விடுகிறது. ஆனால் அருட்செல்வம் அப்படி இல்லை, ஒரு சிலரிடம்தான் போகிறது. அதனால தான் இரக்க குணம் உடையவர்களை உயர்ந்தோர் என்றும் சாமி என்றும் போற்றப்படுகிறார்கள். இரக்க குணம் இல்லாதவர்களை பாவி என்று தூற்றுகிறார்கள். ரமண மகரிஷி பறவை, விலங்கு, செடி, கொடி, மரம் என்று அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டினார். பாரி, பேகன், ஓரி, காரி போன்ற கொடைவிழல்கள் இரக்கத்துடன் இருந்ததுனால தான் இன்றளவும் நாம் அவர்களை பேசி பாராட்டுகின்றோம். மனித நேயத்தின் வித்து இரக்கம். இரக்கம் இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் ஒன்று என்ற உயர்ந்த எண்ணம் உருவாகும். மனித நேயம் மலர்ந்து ஓங்கும். அமைதி நிலவும். ஒருத்தர் வாழைப்பழத்தோலை வழியில் வீசுகின்றார். அதையே இன்னொருவர் எடுக்கிறார். எடுப்பவரே மற்ற உயிர்களிடம் மீது இரக்க குணம் உடையவராவார். எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்று கருணை உள்ளம் ஏங்குகிறது. இரக்கமுடையோர் இவ்வுலகில் பெருக வேண்டும் என்று எண்ணிய பாரதியார் எளிமை கண்டு இறங்குவாய் வா வா என பாடினார். இப்படி பல நிகழ்வுகளை சொல்லலாம். நம்ம மனசில் இரக்கம் இருந்தால் மட்டும்தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க இரக்க குணம் உடையவராக இருப்போம்.